சீசன் 9 இப்போ போயிட்டுருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வைரலாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் இப்போ யார் வந்து எலிமினேட் ஆக போகிறாங்க, யார் மிகப்பெரிய அளவில் ரூல் பிரேக்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பேச்சுகள் ரொம்பவே வந்து போயிட்டுருக்கு. இப்போது சனிக்கிழமையில் ஒளிபரப்பாகக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியில் யார் வந்து ரூல் பிரேக் பண்ணதா நினைக்க போகிறாங்க, இல்லை நடந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களை பேசி வந்துட்டுருக்காங்க. இதில் திவாகரை எஃப்ஜே தான் ஒரு வேளை வந்து இப்போது அவருக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்களோ, அவர் நடந்துக்கிட்டதா சரியில்லையோ அப்படின்ற மாதிரியாக எல்லோருக்குமே தோணுது. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அவர் திவாகர் அவர்களை பார்த்துட்டு ரொம்பவே ஃபிசிக்கலாக வயலன்ஸ் பண்ண மாதிரியாக சில வார்த்தைகளை பேசியிருக்காரு. உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரியான சைகையை காட்டியிருக்கதும் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, என்னடா இவர் பிக் பாஸ்க்குள்ளே வரும்போதே நான் வந்து என்னுடைய பேருக்கு என்ன விளக்கம் அப்படின்றத நான் நடந்துக்கிறத வச்சுட்டும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு மக்கள் புரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதை பார்த்துட்டு எல்லோரும் இதுதான் நீங்கள் வந்து நடந்துக்கக்கூடிய விஷயமா, இப்படி தான் நீங்கள் நடந்துக்குவீங்களா, இதான் உங்கள் பேரோட விளக்கமா அப்படின்னு எல்லாருமே மிகப்பெரிய அளவில் கேட்டு வந்துட்டுருக்காங்க. திவாகர் அவர்களுமே உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி இருந்தார். இந்த சூழலில் எதற்காக அவர் அப்படி செய்யணும்? ஏன்னா நிறைய பேர் இதே போல் பிக் பாஸில் ரூல் பிரேக் பண்ணியே வெளியில் போனவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இப்போது வந்து எஃப்ஜேவுக்கும் ரெட் கார்டு வருமோ அப்படின்னு இப்போ எல்லோருமே பார்த்துட்ருக்காங்க. அதோட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான கண்டஸ்டன்ட்கள் ஒவ்வொரு விதமான டாஸ்க்கு அதையும் தாண்டி அவங்க ஒவ்வொரு விதமாக நடந்துக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. இந்த முறை வந்து யாரெல்லாம் இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் வெளியில் போக போகிறாங்க அப்படின்றது தெரியலை. பொறுத்து பார்க்கலாம். பொதுவாகவே பிக் பாஸ் கேமை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே உள்ளே போய் வேறு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய ரியல் கேரக்டரே இந்த கேமால் ரொம்பவே மாறி தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்லாம் வந்து சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் இப்போ யாருக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க, யார் அந்த மாதிரிலாம் நடந்திருக்காங்க, நம்ம ஒரு மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அங்கே உள்ள வேறு மாதிரியாக நடந்திருக்கலாம். யாரெல்லாம் வந்து ரெட் கார்டு வாங்க போகிறாங்க, இல்லை எல்லாரையும் சேவ் பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.